அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025-26 நீட் தேர்வுக்கு ஓராண்டு பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள், இந்த 2025இல் நீட் தேர்வு எழுதி மதிப்பெண் குறைவாக பெற்றுள்ள மாணவர்கள் அடுத்த ஒரு ஆண்டு எங்கு சேரலாம், எப்படி படிக்கலாம், இந்த ஆண்டு நமக்கு கட்டாயம் நீட் தேர்வில் வெற்றி பெற்று எம்பிபிஎஸ் மெரிட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள மாணவர்களுக்கு இந்த பதிவு. பெற்றோர்கள் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ நம்மளுடைய குழந்தைகள் எங்கே நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன ரிசல்ட்டு அப்படின்றது கேட்குறாங்க. அந்த ரிசல்ட்டு வச்சு நம்ம குழந்தைங்க வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு போடாதீங்க. நிறைய பேர் எவ்வளோ பேர் அங்கே படிக்கிறாங்க அப்படின்றத விட எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறது, எப்படி கோச்சிங் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏற்றவாறு அது கிளாஸ் இருக்குமா. இப்போ நிறையா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறான், 500 மார்க்கு மேலே இருக்க மாணவர்களை மட்டும் சேர்த்துவோம். 550, 600க்கு 550க்கு மேலே இருக்க மாணவர்களை சேர்த்து ஒரு பேட்ச் தனியாக வச்சுருப்பான். அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து போட்டு மற்ற இருக்கிற மாணவர்கள்லாம் போய் 10,000 பேர் குவிறீங்க. அதில் நம்ம பசங்க கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கிறதில்ல. லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம். நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 லட்சம் வரைக்கும், 10 லட்சம், 15 லட்சம் வரைக்கும் நீட் கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்டுறாங்க. இப்போ நாங்கள் தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் அண்ட் யூனிக் அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் 75,000 ஃபீஸ் வாங்குகிறோம். அதிகபட்சம் 1,25,000. ஹாஸ்டலுக்கு நாங்கள் 6,500 மாதம் வாங்குகிறோம். தங்கிறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கட்டிட்டா நம்ம பசங்க படித்து வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கடனை வாங்கி நகை அடகுல வச்சு நிறைய பேர் உழைக்கிற பணத்தை கொண்டு போய் கொட்டுறோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க, நம்பர் 1 இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட நம்ம பசங்களை கொண்டு போய் விட்டால் அவன் ஃபுல் ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ணிக்குவான். நம்ம பையன் அந்தளவுக்கு கேப்சர் பண்ணுவானா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஃபீஸ் கட்டிட்டா பையனுக்கு படிப்பு வந்துடாது. நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் இங்கே அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இப்போ ரிசல்ட் அப்படின்றது நல்லா படித்தா மட்டும்தான் வர முடியும். நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லித்தர்றது ரொம்ப ஈஸி. அந்த பையனை வச்சு நல்லா படிக்காத பையனையும் அட்மிஷன் போட்டு எடுத்துக்கிறாங்க. நாமளும் போய் எவ்வளோ ஆனாலும் சரி நம்ம பணத்தை கட்டுறதுக்கு தயார் அப்படின்னு கட்டுறீங்க. அப்படி இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்றவாறு இறங்கி சொல்லி கொடுப்பாங்களா, பசங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். நிறைய பெற்றோர்களே இந்த தவறு செய்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே படித்து எம்பிபிஎஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த பையன் அங்கே படித்து எம்பிபிஎஸ் ஆகினா நம்ம பையன் அங்கே சேர்த்தனா எம்பிபிஎஸ் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறது மாபெரும், அதாவது முட்டாள்தனம். நம்ம பையனுக்கு ஏற்றவாறு சொல்லி தருவாங்களா அப்படின்னு எந்த ஒரு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்களோ அவங்க பையன் கண்டிப்பாக, அவங்க பொண்ணு நீட்டில் கிடைக்கும். நல்ல மார்க் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக் படித்து வந்துடுது. நார்மலாக இருக்கணும், நல்லா படிக்க வச்சு அவனை கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பணத்தை கட்டி அந்த அதிக மதிப்பெண் பெற்ற படிக்கிற மாணவர்களுக்கு சேர்த்து விட்றோம். அப்போ அவங்க எடுக்கிறது கீழே நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு தகுந்த மாதிரி அங்கே எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போது நான் மதிப்பெண் குறைவாக இருந்திருக்க மாணவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னா, கீழே இருக்கிற மாணவர்களுக்கும் டாப்பில் இருக்கிற மாணவர்களுக்கும் தகுந்த மாதிரி பயிற்சி. அந்த பயிற்சியை கொடுக்கறதுனால தான் நாங்கள் நல்ல ரிசல்ட் தர முடியுது. நான் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையே என்கிட்ட படித்து 25,000 பேர் பல்வேறு துறைகள் இருக்காங்க. ஜாதகத்திலே வேலை இல்லைன்னு சொல்லி வந்தீங்களா, இன்றைக்கி வேலையில் இருக்காங்க. விதியை மதியால் வெல்லலாம், முயற்சி திருவினையாக்கும். எந்த ஒரு மாணவருக்கும், நல்லா படிக்கிற மாணவருக்கும் நார்மலாக படிக்கிறவருக்கும் ஒரே மூளை தான். நம்ம இந்த பசங்களுக்கு எப்படி ட்யூன் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா அவனை அந்த டாப் லெவலில் இருக்க பையனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நாங்கள் பண்ணுவோம். ஒருவேளை அவன் +2 படிக்கிறப்ப அன்றைக்கி இருந்த சூழல், அவங்களுக்கு இருந்த டீச்சர்ஸ்லாம் சரியான முறையில் இல்லாத அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு நல்லா வராது கூட போயிருந்துருக்கலாம். எந்த ஒரு சப்ஜெக்டும் நமக்கு வராதுன்றது ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தகுந்த மாதிரி சொல்லி தருவாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஈஸியாக வருவான்.
இப்போ என் சப்ஜெக்ட் மேக்ஸ். நான் ஐஐடி டெல்லியிலேயே படிச்சிருக்கேன். நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் காலேஜ் படிக்கிறப்பே போய் டுட்டோரியலில் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபெயிலியர் ஆன பசங்களுக்கு தான் நான் நிறைய பேர் கிளாஸ் எடுத்து இன்றைக்கி அவனுடைய சாதனையாளர்களாக இந்தியா மட்டும் உலகம் மட்டும் இருக்காங்க. பல்வேறு நாட்டில் என்கிட்ட படித்தவங்களாம் வேலையில் இருக்காங்க. என்னென்னா அந்த பசங்களுக்கு ஏற்றவாறு நல்லா ஒரு டைம் 94 டியூஷன் எடுக்கிறப்போ ஒரு பையன் வந்து சிங்கிள் டிஜிட் மார்க். அவங்க அப்பா அம்மாவே வந்து எங்களுக்கே மேத்ஸ் வராது, பையனுக்கு வராதுன்னு என்கிட்ட விட்டு போனாங்க. ஆனால் வந்து 196 மார்க் வாங்கினான். அப்போ என்ன அப்படின்னா ஒரு சேலஞ்சாக அந்த பையனை வந்து அவனுக்கு படிக்கணுன்ற எண்ணம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அந்த எண்ணத்தை தூண்டுவான். அந்த மாதிரி வர்றப்போ அதுக்கு அடுத்து அவனுக்கு எப்படி ட்ரெயினப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்து பல மாணவர்களை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய பசங்க நல்லா மார்க் எடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், போய் நல்லா அழகாக ஷோகேஸ் போட்டு நீட்டாக அட்மாஸ்பியர் வச்சுருக்காங்க. நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்த்துட்டா ஏசி போட்டால் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பான். அட்மாஸ்பியர்ன்றதை விட நம்ம பசங்களுக்கு ஏற்றவாறு கிளாஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் அச்சீவ்மெண்ட், பசங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு ஈஸியாக வரும். அதே மாதிரி பசங்க படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எடுக்கணும். சில பேர் நான் வந்து பேரண்ட்ஸோடு வரும்போது பசங்களை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் இருக்காது, கூப்பிட்டு தனியாக கேட்பேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கோர்ஸ் சேர்த்துக்கு நான் அனுப்பி விட்ருவேன். அதனால் பசங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும் அதனுடைய ஃப்யூச்சர் என்ன, அந்த அந்த சீட்டோட வேல்யூ என்ன, ஒரு கடவுளுக்கு அடுத்து நம்ம கையெடுத்து கும்பிட்ற ஒரு துறை எதுன்னா டாக்டர் தான். டாக்டர் கடவுளாக பார்க்கக்கூடிய இடம் அந்த டாக்டர். அந்த டாக்டருக்கு நம்ம வரணும் அப்படின்னா எப்படி நம்மளை தயாராகணும், எக்யூப் பண்ணணும், அந்த எண்ணங்கள் வந்து மாணவர்கிட்ட இருக்கணும். பையன்கிட்டையாவது பொண்ணுகிட்டே நான் வந்து டாக்டர் ஆகணுன்ற வெறித்தனம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும், ஈஸியாக போயிடலாம். சில பேர் வந்து எப்படியோ ஒன்று என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறானான்னு பார்க்கணும், நம்ம பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப பின்னாடி இருந்தால் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயார். உண்மையான சொத்துன்றது பசங்களுடைய படிப்பு. அந்த படிப்பை சரியான முறையில் அவங்களுக்கு எங்கே கிடைக்குன்றது பார்த்து சேர்த்துங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே இந்த ஃபீல்டில் இருக்கேன். 94லேருந்து நீங்கள் 31 வருஷம், 27 வருஷம் நான் இன்ஸ்டியூட் நடத்துகிறேன். நான் டெல்லி போய் படிக்கும்போது நிலத்தை ஊற்றி படிச்சுட்டு வந்தேன். ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் தகுதியாகணுன்ட்டு. இன்றைக்கி வரவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நல்லா ஷோகேஸ் இருக்கா, நல்லா அழகாக இருக்கா, வந்தோடனே என்ன ரிசல்ட்டு என்னப்பா, இது வந்து ஏன்ட்ட இவ்வளோ பாஸ் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் சேர்த்திட்டு போகிறது வேஸ்ட்டு. உங்கள் பசங்களுக்கு என்ன தேவை அதை நான் என்ன தர முடியும், எப்படி நான் தரேன். அதே மாதிரி இந்த எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கும் எப்படி டெக்னிக்கல் ஐடியாஸ்லாம் தரோம். சில பேர்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஷின்னா, படித்தவனுக்கும் டஃப்பு, படிக்காதவனுக்கும் டஃப்பு. அப்போ கட் ஆஃப் குறையும். படித்தவன் தான் வர முடியும், படிக்காதவன் வர முடியாது. அப்படி இருக்கும்போது அதுலேயும் மார்க்கை வந்து எப்படிலாம் கொஷின் செட் பண்ணுவான், எப்படி ஆன்சர் நம்ம அங்கே பண்ணணுன்ற ஐடியாவும் நான் தருவோம். ஏன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்திட்டுருக்கோம், நுழைவுத் தேர்வுகள் நடத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி நடத்துகிறப்போ ஒவ்வொரு இதுலேயும் எப்படி கேட்குவாங்க, போன டைம் எப்படி கேட்டான், அதுக்கு முன்னாடி டைம் எப்படி கேட்டான், இந்த டைம் எப்படி கேட்பான், இந்த அனாலிசிஸ் வந்து நாங்கள் நல்லா பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப மாணவர்கள் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸியாக வருவாங்க. பசங்களுக்கு அப்படி கொண்டு போகணும். புக்கை எடுத்து மக்கப் பண்ணி வச்சு அவனை எங்கே பார்த்தாலும் எந்த லைனை கேட்டாலும் சொல்கிறான்றதை வச்சு போய் எழுதும்போது லாஸ்ட் டைம் கிடைச்ச நிலை தான் போய் கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்ட்டு. அப்போது அவன் வந்து அந்த கொஷினை பார்த்த உடனே அந்த வரக்கூடிய கொஷின் வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்கொள்ளணும். 1 to ஃபிசிக்ஸ்னால் 45 கொஷினை எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி எப்படி சூஸ் பண்ணணும், பயாலஜி எப்படி சூஸ் பண்ணணும், ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுன்னு எப்படி செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுப்போம். அவன் வந்து வெக்ஸ் ஆகாத இந்த எக்ஸாமை எதிர்கொள்கிறதுக்கு எப்படின்றது கொடுப்பான். அதேமாதிரி ஆன்சரை எப்படி செலக்ட் பண்ணுன்ற ஐடியாவும் கொடுப்பான். அது மாதிரிலாம் பல ஆண்டுகளாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மாணவர்களை வந்து நல்ல முறையில் படிக்க வைக்கிறதுக்கான வழிகாட்டுதலும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுடைய குழந்தைகள் டாக்டரே ஆகணும் அப்படின்னு நினைங்க. அதேமாதிரி மெரிட்டில் வரணும், டாப் மார்க் எடுத்து மெரிட்டில் வரணும், அந்த மாதிரி நினைங்க. அந்த மாதிரி நினைக்கிற பேரண்ட்ஸும் அப்படி நினைக்கிற மாணவர்களும் எங்களுடைய தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் மற்றும் யூனிக் அகாடமியில் சேர்த்துங்க. ரெண்டுமே எங்களது இருக்குது. ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கோச்சிங் தான். மிக சிறப்பாக தங்களுடைய குழந்தைங்களுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தில் சேர்த்துங்க. கிளாஸ் வந்து படிக்கும்போது நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. எந்த அளவுக்கு நாங்கள் கிளாஸ் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், அதேமாதிரி பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேளுங்க. அதுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை தரோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீச்சர்ஸு எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் எப்படி எளிமையாக எழுதுறது,
ப்ராக்டிக்ஸ் நிறைய கொடுக்குறது, டெஸ்ட்டு நிறைய திரும்ப 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 எழுத வைக்கிறது. இந்த மாதிரி எழுத அவங்க என்ன இங்கே தப்பு பண்ணுறாங்களோ அதை அங்கே போய் இந்த தப்பு இல்லாத எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறது, இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய குழந்தைகள் டாக்டராக வேண்டும், 1 ஆண்டு எழுதி கிடைக்கல, 2 ஆண்டு எழுதி கிடைக்கல, இதுக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சூஸ் பண்ணுற இடம் தான் முக்கியம். அதை மிக சிறப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். அதற்கு உங்களுடைய மாணவர்களை எங்ககிட்ட ஒப்படைங்க. உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சிறப்பாக கொடுத்து இந்த ஆண்டு 2025-26 பயிற்சி எடுத்து 2026 டாக்டர் அப்படின்ற சீட்டு மெரிட்டில் கிடைக்க முழு சப்போர்ட் பண்ணுற நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் இந்த பயிற்சி ஆரம்ப கட்டத்திலே சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும், தகவல் வேணும்னா என்னுடைய எண் 7868999794 78689999794. அதே மாதிரி 9442376448 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. இங்கே முழுக்க அவங்க படிக்கிறதுக்கு முழு நேரம் ஒதுக்கி எப்படி இந்த டைம் ஷெட்யூல் எல்லாமே கொடுக்குறோம். மிக சிறப்பாக அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த உடனே புட்டு புளிஞ்சிடாத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்கள எடுக்க முடியும். அவங்கள அந்த எண்ணத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 6 மாதத்தில் மொத்த சிலபஸும் முடித்து கொடுத்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல தேர்வு கொடுத்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி மிக சிறப்பான பயிற்சியை வழங்க எங்களது நிறுவனம் உள்ளது. அதை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக டாக்டராக்க முடியும் என்பதை நான் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை உங்கள் பசங்க படிக்கிறப்ப நீங்கள் கேட்டுக்கலாம். 1 மாதம் இங்கே படிக்கிறாங்கனாவே அவங்கள கேட்கும்போது தைரியமாக அவங்க நான் மார்க் எடுப்புன்றதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மளது இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸை பஸ் ஸ்டாண்ட் ஒன்றே வரக்கூடிய தொலைவில் தான் இருக்குது. உங்களுக்கு மேலும் விவரங்கள் அறிய என்னுடைய கைபேசி எண் தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.